வணக்கம். இது ஒரு அழகான வெள்ளிக்கிழமை காலை நேரம். இந்த விலாகில் என்னோட டெய்லி ரொட்டீனான 3 AM விலாக் தான் பார்க்க போகிறோம். அதுவும் இன்னைக்கு ஸ்பெஷல் ஃப்ரைடே. ஸோ இன்னைக்கு நான் என்னென்ன பூஜைகள் பண்ணுறேன், ரொம்ப கிராண்டாக இல்லாமல் சிம்பிளாக நாம் எப்படி சாமிக்கு பூஜை பண்ணலாம், எப்படி நான் பூஜைகள் செய்கிறேன் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோட டெய்லி மார்னிங் ரொட்டீனே 3 மணிக்கு எந்திரிச்சிருவேங்க. மார்னிங் 3 மணிக்கு எந்திரிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு முதல் வேலையாக வாசல் கூட்டி கோலம் போடணும். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வேலை. எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் நான் எந்திரிச்சு வெளியே இருட்டில் போய் கோலம் போட்டுட்ருப்பேன். கொஞ்சம் த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். பட் எனக்கு அது பழகிருச்சு. அது ஒரு தைரியமான ரொட்டீனாக மாற்றிக்கிட்டேன் நான். இது இப்படி தாங்க இருக்கும். இருட்டாக இருக்கும். அங்கங்கே கொஞ்சம் லைட் வெளிச்சிருக்கிறதுனால ஓகே. இன்னைக்கு பெரிய கோலமாலாம் போடலைங்க. சிம்பிளாக ஒரு 11 புள்ளி வச்சு, இடைப்புள்ளி வச்சு 4 வரிசையில் முடித்து ஒரு ஸ்டார் கோலம் போட்டேன். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வாசலில் கோலம் போட்டு முடிச்சுட்டு தீபமெல்லாம் பொருத்திட்டு அப்புறம் துளசி மாடத்துக்கு போய் கோலம் போட்டு தீபம் பொருத்துவேன். ஃபஸ்ட்டு தீபம் என்னோடய வாசலில் தான். எல்லோரும் மார்கழி மாதம்தான் வாசலில் தீபம் பொருத்துவாங்க. பட் எனக்கு டெய்லி இருக்கணும். ஒரு விஷயம் இந்த மாதம்தான் அந்த மாதம்தாங்கிறது இருக்கக்கூடாது. எனக்கு டெய்லி இருக்கணும். ஏன்னா எனக்கு தீபம் வீட்டில் சுடர் விடுறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனால் டெய்லியுமே என் வாசலில் கண்டிப்பாக தீபம் எரியுங்க. அதாவது இது எந்த மாதிரி ஒரு மனநிலைன்னு எனக்கு தெரியல. ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அது எப்பவுமே ரொட்டீனாக இருக்கணும். இன்றைக்கி ஒரு ரொட்டீன், நாளைக்கு ஒரு ரொட்டீன் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டாக கூட இருக்கலாம். எனக்கு ஆடி மாதம் ஒரு மாதிரியும், ஆவணி மாதம் ஒரு மாதிரியும், புரட்டாசி மாதம் ஒரு மாதிரியும் எனக்கு இருக்க தெரியாது. என்றைக்கும் ஒரே மாதிரி தான், ஒரே சாமி தான் கும்பிடுவேன். என்றைக்குமே சிவபெருமான் தான். அவருக்கு தான் டெய்லியுமே பூஜை பண்ணுவேன். அது என்னோட ஒரு ரொட்டீனாகவே ஆயிடுச்சுங்க. அது மாதம் மாதம் என்னால் மாற்றிக்க முடியல. அதனால் என்னோட விலாக்ஸில், என்னோட வீடியோஸில் போயிட்டிங்கன்னா மேக்ஸிமம் சிவ பூஜைகளை பற்றி தான் இருக்குங்க. எனக்கு சஷ்டி விரதம், புரட்டாசி மாதம் சாமி கும்பிட்றது, இந்த மாதிரி புது புது ரொட்டீன்ஸ் மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா நான் அப்படி சாமி கும்பிட மாட்டேன். டெய்லியும் சிவனுக்கு பூஜை பண்ணுவேன். இது டெய்லி ரொட்டீனாக வச்சுருக்கேன். வாசலில் கோலம் போட்டு முடிச்சுட்டு ஒரு துணை கோலமாக எப்போவுமே போடுவேன். அதுவும் இந்த தாமரை ரெகுலராக போடுவேன். கோலம் தான் மாறும், பட் இந்த துணை கோலம் எப்பவுமே இதே தான். வாசலில் தீபம் போட்டு முடிச்சுட்டு அடுத்தது துளசி மாடத்துக்கு வந்தாச்சு. அப்புறம் துளசி மாடத்தில் கோலம் போட்டு இங்கே தீபம் பொருத்திட்டு அப்புறம் தான் நிலவாசலுக்கு பொருத்துவேன். நிலவாசலுக்கு பொருத்திட்டு தான் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா சாமிக்கும் தீபம் பொருத்துவேன். இது மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கின ஒரு ஸ்டென்சிலுங்க. மகாலட்சுமி அம்மையாரோட ஃபேஸ் இருக்கும். இது துளசி மாடத்துக்கு மட்டும் ஃப்ரைடே ஆனால் இந்த ஸ்டென்சில் வச்சு கோலம் போடுவேன். நல்லாயிருக்கும், பார்க்குறக்கு அழகாக இருக்கும். ஸ்டென்சில் வச்சு கோலப்பொடி போட்டு கொஞ்சம் அப்படியே பரப்பி விட்டோன்னா அழகாக ஃபேஸ் வந்துடும். அப்புறம் லக்ஷ்மி அம்மாவோட ஃபேஸ்க்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, துளசி அம்மாவோட இலைக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தீபம் பொருத்திட்டு பூ வச்சுட்டு தீபதூப ஆராதனையெல்லாம் காட்டிட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம நிலவாசலுக்கு போயிடலாம். நிலவாசலுக்கு தீபம் பொருத்திட்டு தான் வீட்டுக்குள்ளே சிவ பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும். நான் மேக்ஸிமம் திங்கக்கிழமையானால் சிவ பூஜை கொஞ்சம் ப்ராப்பராக அது ஒரு 1.5 மணி நேரம் ஆகுங்க சிவ பூஜை பண்ணுறதுக்கு மட்டும். அப்போ மட்டும் திங்கக்கிழமை மட்டும் கொஞ்சம் பெருசாக ரொம்ப நேரம் எடுத்து செய்வேன். மற்ற நேரம் மற்ற நாள் எனக்கு டைம் இருக்காதுங்கிறனால சிம்பிளாக செஞ்சுக்குவேன். இது எங்கள் வீட்டு மீனு. இவ பேர் மீனு. காலையில் எழுந்திரிச்சா கதவை திறந்தோடனே ஃபஸ்ட் ஆளாக இவ தான் வீட்டுக்குள்ளே ஓடிடுவா.
நான் கோலம் போட போட அவளும் பக்கத்தில் வந்து அப்படியே எனக்கு காவலாக உட்காந்துக்கிட்டா. அங்கே துளசி மாடத்துக்கு தீபம் பொருத்திட்டு அடுத்தது நிலவாசலில் வந்து உருளிக்கு பூவெல்லாம் போட்டுட்டு கோமாதாக்கும் அதோட கண்ணுக்குட்டிக்கும் பூ வச்சுட்டு யானைசாமிக்கு பூ வச்சுட்டு நிலவாசலில் தீபம் பொருத்தியாச்சு. பெருசா உருளியில ரொம்ப கிராண்டான ஃப்ளவர்ஸ் எல்லாம் பூவெல்லாம் வந்து போட்டு வைக்கிறது இல்லைங்க. அதாவது வீக்லி ஒன்ஸ் சாமந்தி ரோஜா பூ வாங்குவேன். அதுதான் மேக்ஸிமம் எல்லா சாமி ஃபோட்டோக்கும் வைப்பேன், உருளிக்கும் போடுவேன். அந்த எல்லோ ரெட் காம்பினேஷன் உருளியில் பார்க்குறப்போ நல்லா இருக்கும். அடுத்தது இன்னொரு சைடு நிலவாசலுக்கு தீபம் பொருத்திட்டு அங்கேயும் யானைசாமிக்கு பூ வச்சுட்டு அடுத்தது உள்ளே போய் விநாயகருக்கு தீபம் பொருத்தியாச்சு. தீபம் பொருத்தி முடிச்சுட்டு விநாயகருக்கு பூவெல்லாம் வச்சுட்டு விநாயகருக்கு வந்து நெய்வேத்தியம் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பூஜை ரூமில் போய் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ண ரெடி ஆயாச்சு. இதில் வந்து இந்த அபிஷேக வீடியோவில் சிவபுராணம் நான் பாடுவேன். அதனால் என்னோடய வாய்ஸ் கொடுக்காம நான் மந்திரங்கள் கேட்கணுங்கிறனால கொஞ்சம் நான் சைலண்ட்டாக இருக்கேன். சிவபுராணம் பாடட்டும், எல்லாரும் கேளுங்க. நான் வந்து வீட்டில் நிறைய லிங்கங்கள் வச்சுருக்கேன். பட் வந்து இவர் வந்து உடையவர். தீட்சை சிவதீட்சை வாங்கி ஒருத்தங்க ப்ராப்பராக சிவனுக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து தனியாக ஒரு சிவலிங்கமும் நந்தியம்பெருமானும் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம டெய்லியும் பூஜை பண்ணணும். அவரை வந்து நம்ம உடையவர்னு சொல்லி சொல்லுவோம். அந்த உடையவருக்கு நமக்கு பிடிச்ச பேர் வச்சு நாம் வந்து டெய்லியும் பூஜை பண்ணலாம். இது என்னோட உடையவர். அவருக்கு வந்து டெய்லியும் நான் வந்து பூஜை பண்ணுவேன். இந்த மெத்தடில் தான் சிம்பிளாக தாங்க இருக்கும். ரொம்ப கிராண்டாலாம் பண்ண மாட்டேன். சிம்பிளாக பண்ணால் போதும். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்ற அன்னைத்தான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பின்னகம் தன் தேக்கலர்கள் வெல்க, பிறத்தார்க்கு செய்யும் தன் பொங்கலர்கள் வெல்க, கரக்குழிவாருள் மகிழும் கோண்கலர்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கலல் வெல்க, கூடாய் புழுவாய் மரமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் நேரியாய் செய்யாய் நனியானே, மாற்றம் மனம் கலிய நின்ற மறையோனே, கரந்த பால் கண்ணலோடு நீ கலந்தாற் போல, சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான், இரங்கல் ஓர் ஐந்துடையாய் இன்னும் புலலுக்கு மூடி மனம் சோறும் 9 வாய்க்குடிலை வணங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கியனே துன்னிரலே தோன்றா பெருமையனே, ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே, ஈர்த்தெம்மை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னாரமுதே உடையானே, வேற்று விகார விடக்குடம்பினுள் கிடப்ப ஆற்றேனம் ஐயா அரணேவோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே, கள்ளப்புழங்குறும்பை கட்டளிக்க வல்லானே, நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே, இவர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். போற்றி கல்லறைந்தார் செல்லும் கதியே போற்றி, அற்றவர் கட்கு அறமுதமானாய் போற்றி, அல்லலறுத்தடியேனை ஆண்டாய் போற்றி, மற்றொருவர் ஒப்பில்லா மைந்தா போற்றி, வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி, செற்றவர்தம் புறமெரித்த சிவனே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, தாரா போற்றி, கொல்புலி தோளாடை குலகா போற்றி, அங்கனனே அமரர்கள் தம் இறைவா போற்றி, ஆலமர நீலலரம் சொன்னாய் போற்றி, செங்கனகத்தனி செல்வமே சிவபெருமானே, யானுனை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் எங்கிலந்தருள்வதி நீயே, கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி, எல்லா பிழையும் நினையா பிழையும் மின்னஞ்செழுத்தை, சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே.
போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையன் தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பூஜையை முடிச்சுட்டு சரி சாம்பிராணி போக வீட்டுக்கெல்லாம் காட்டிடலான்னு சொல்லிட்டு அந்த தேங்காய் சிப்பி இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து நெருப்பு பொருத்திட்டு அதில் சாம்பிராணி புகை போட்டு வீடெல்லாம் காட்டியாச்சு. மேக்ஸிமம் வந்து திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சாம்பிராணி புகை வீட்டுக்கு காட்டிடுவேங்க. பூஜையெல்லாம் முடித்து சாம்பிராணி புகை காட்டி முடிக்கிறப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:30 ஆயிடுச்சுங்க. காலையில் 2:50க்கு ஸ்டார்ட் பண்ணது, முடித்தது என்னமோ வந்து 5:30 ஆயிடுச்சுங்க. இதுதான் என்னோட வெள்ளிக்கிழமை விலாகுங்க. தேங்க்யூ.